உரையை. தாய்நாட்டின் பணியை தம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட தியாகத்தின் ஒளிவிளக்கு காமராஜர். நாடே அவரது திருக்கோவில், மக்களே அவரது தெய்வங்கள், மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள், காங்கிரஸே அவரது உயிர் மூச்சு, காந்தியடிகள் காட்டிய பாதே அவரது வாழ்க்கை முறை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் விருதுப்பட்டி என்னும் ஒரு ஊருண்டு. அது தற்போது விருதுநகர் என்னும் மாவட்டமாக விளங்குகிறது. அவ்வூரில் உள்ள தேங்காய் வியாபாரி குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையருக்கும் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் காமராசர் பிறந்தார். இவரது இயற்பெயர் திருநாமம் காமாட்சி. நாகம் ஆளுவது தங்கை. இவரது சிறு வயதிலேயே தந்தை காலமாகிவிட்டார். தாய்மாமன் கருப்பைய நாடார் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். இவர் 6ஆம் வகுப்பு வரை தான் படித்துள்ளார். பின்னர் தாய்மாமன் அடுத்து அந்த துணிக்கடையில் பணியாற்றினார். துணிக்கடையில் வேலை செய்யும் பொழுதே செய்தித்தாளை படிக்கும் பழக்கம் இருந்தது. விடுதலைக்கு கூட்டங்களிலும் விடுதலைக்கத்தில் ஈடுபடுவதை இவரது குடும்பத்தினர் விரும்பவில்லை. எனவே இவரை திருவனந்தபுரத்திற்கு அனுப்பினர். அங்கு இவரது மற்றொரு தாய்மாமன் காய்கறி கடை வைத்திருந்தார். அங்கும் இவரது விடுதலைக்கு பணிகள் தொடர்ந்தன. வைக்கம் என்ற ஊரில் குறிப்பிட்ட சில தெருக்களில் தாழ்த்தப்பட்டு மக்கள் எழுவதற்கு தடை இருந்தது. அதை தடுக்க சத்தியாகிரகம் நடந்தது. காமராஜர் அதில் பங்கு கொண்டார். பின்னர் 1940ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பதவியேற்றார். பின்னர் 1954ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவியேற்றார். கல்வி, தொழில், பொருளாதாரம், விவசாயம் போன்ற பல துறைகளில் தமிழ்நாடு வியக்கத்தக்க முன்னேற்றத்தை அடைந்தது. சிறு கரிய செய்வோர் பெரியவர்கள் என்பதை உணர்த்தும் வகையில் காமராஜர் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். கிராமங்களிலும் பள்ளிகளை கொண்டு வந்தார். பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டது. எஸ்எஸ்எல்சிகள் இலவசமாயிற்று. அப்பொழுதும் பள்ளிக்கு செல்லாமல் மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனை கண்டபோது ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். அதுக்கு அவனும் பள்ளிக்கு சென்றால் வயிற்றிற்கு என்ன செய்வது, மாடு மேய்த்தால் தான் சாப்பாடு என்று கூறியது அவருக்கு அர்த்தத்தை அளித்தது. எனவே பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மேலும் ஏழை மாணவர்களுக்கும் வசதியான மாணவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது என்று சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். காமராஜர் ஆட்சியில் கல்வி பது உரிமையாயிற்று. பின்னர் 2/10/1963ஆம் நாள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். பின்னர் 2/10/1975ஆம் நாள் காமராஜர் அமர